இன்றைய மெய்ப்பொருள் காண்புதல் நிகழ்ச்சியில் அச்சு ஊடகங்களில் வந்துள்ள செய்திகளின் பின்புலத்தை ஆராய்வோம் வாருங்கள். இன்று நடிகர் சிவாஜி கணேசன் பிறந்த நாள் அக்டோபர் 1. அதாவது தமிழக மக்களோட உள்ளங்களை கொள்ளையடிச்ச, அதாவது நடிப்பு திறமையால் கொள்ளையடிச்ச நடிகர் திலகத்தோட இன்னைக்கு பிறந்த நாள். ஆமா, அவர் என்னன்னு சொன்னா பல்வேறு, அதாவது பாசம்ங்கிற பேர்ல எடுக்கப்பட்ட தொடர்ந்து பாசமிகு படங்களை எல்லாம் நிறைய நடிச்சார், அப்படியே ஈர்த்தார் மக்களை என்பது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்துல பல்வேறு நடிகைகளுடன் காதல் பாடல்கள் நடித்து அதுல பிரபலம் அடைந்த இன்னொரு பக்கம். சரித்திரங்களை கொண்டு வந்து நாட்டு மக்களுக்கு சொல்ல வீரபாண்டிய கட்டபொம்மன்ல தொடங்கி கப்பலோட்டி தமிழன் வர அது நடிச்சாருக்குது இன்னொரு பக்கம். அதே போல சரித்திர வரலாறுகள் அல்லது ஒரு இந்த ஆன்மீக ரீதியாக ஒரு திருவிளையாடல், திருமால் பெருமை, சரஸ்வதி சபதம் போன்ற வரலாறுகளை, புராண கதைகளுக்கு நடிச்சு வெளியிட்டாருங்க இன்னொரு பக்கம். இப்படியெல்லாம் இருந்தா கலைஞர் தான் அவருக்கு நடுநாயகமாக பல்வேறு எதிர்ப்புகளுக்கு மத்தியில பீச் கடலோரம் பக்கத்திலேயே ஒரு சிலையையும் நிறுவிட்டார் என்பது இன்னொரு பக்கம். என்றால் அவருக்கு அரசியலுக்கு கூட சம்பந்தம் உண்டு பாருங்க. அப்புறம் பல்வேறு நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்க. தானும் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன், அவரும் ஒரு கட்சி ஆரம்பிச்சு, அதனால அதுக்கு பேர் என்ன, தமிழக முன்னேற்ற முன்னணின்னாரு. ஆனா போட்டு போட்டு பார்த்தாரு, அங்கங்க ஒண்ணும் எடுபடல. அதனால என்ன சொன்னாங்க, தாமு மூவ தன்னால முன்னேறவே முடியாதுன்னு சொல்லிவிட்டாங்க. என்றால் இன்றைக்கு தினத்தந்தியில தனித்துவமான தமிழ் சினிமா என்பதாக போட்டு, சினிமா ஒரு பொழுதுபோக்குன்னு நினைக்கலாம், ஆனா பலருக்கும் அது தேவைப்படுது. பல்வேறு நேரம் உழைக்கிறவங்களுக்கு இந்திய சினிமாவின் தந்தைன்னு அழைக்கப்படும் தாதா சாஹிப் பால்கே என்ற மராத்தியரும் அந்த கனவில் தான் 12ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் லண்டனுக்கு சென்று சலன படங்கள், ஊமை படங்கள் எடுத்தாரு. அப்படி எடுத்ததுல ஊமை படமான ராஜா ஹரிச்சந்திராவை 1913ஆம் ஆண்டு மே மாதம் 3ஆம் தேதி வெளியிட்டார் என்ற கதையை, தமிழ்நாட்டில் இத்தகைய ஊமை படங்கள் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் ஒரு ஸ்டுடியோவை அமைத்து வேலூரை சேர்ந்த நடராஜ மொழியார் கீச்சகவதம் படத்தை 19ஆம் ஆண்டு வெளியிட்டார் என்ற செய்தியும், தமிழ் பேசும் படமாக காளிதாஸ் என்ற படம் 31இல் வெளிவந்தது, சினிமாவுக்கு இது ஏறுமுகம்தான் என்பதாகவும், இன்றைக்கு ஒரு ஆய்வில் இந்திய படங்கள் பெண்களை மிகவும் கொச்சையாக காட்டுறதாகவும், 35 விழுக்காடு பெண் கதாபாத்திரங்கள் ஆடை குறைப்பட்டிருக்கிறதாகவும், உலகத்திலேயே இங்கதான் கொச்சையா காட்டுறதும் வந்துச்சு. மட்டும் இல்லாம பெண் கதாபாத்திரங்களுக்கு அதுக்கான முக்கியத்துவத்தையும் ரொம்ப குறைச்சலா இங்க இருக்கக்கூடிய சினிமா தான் கொடுக்குதுன்னு. ஆனா உண்மை என்னன்னா, அந்நிய நாட்டு படங்கள் தான் அப்படி இருக்குமே தவிர அவ்வளவு மோசமா இங்க இல்லை என்று இங்க உள்ள யதார்த்தம் சொல்லுது. இத்தனை வரும் பொழுது ஒரு பொழுதுபோக்காக வரக்கூடிய சினிமால ஒரு ஆண்டுல 281 தமிழ் படம் வெளிவருது. அதை பற்றி தனியா ஒரு ஆய்வே தேவை கிடையாது. சனத்துக்கு தானே தெரியும். மக்களின் ரசகனைக்கேற்ப விதிகளுக்குட்பட்டு படம் எடுத்தா சரிதான் என்பதாக சென்சார் போர்டினுடைய பங்கு அத்தியாவசியமானது என்று இந்த தலையங்கம் சொல்கிறது. இன்றைய நாள் பார்த்து சிவாஜி பிறந்தநாள்ல நாம கேட்பது, அந்த சென்சார் போர்டு தணிக்கை குழுவில் அரசியல்வாதிகள், கட்சிகள், ஆளுங்கட்சிகள் தங்களுக்கு வேண்டிய ஆளை போட்டுக்கிட்டாங்க நடுவு அரசில் இருந்து. அதனால அவங்க ஒண்ணுமே தெரியாம சினிமா பாக்கிறதுக்கு மட்டும் போய் உட்கார்ந்து வந்துடுறானோ, அவர்களுக்கு ஒரு கருத்தும் இல்லையே என்று நாம் கேட்டா, அது கருத்து இல்லங்க, நீதிமன்றத்துக்கு கருத்து வேணும்ல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கர்நாடக ஹைகோர்ட் ஹியர் ஜெயா அப்பீல் டுடே. கர்நாடக ஹைகோர்ட்டில் வழக்கு ஒரு வாரம் தள்ளி வைக்கப்பட்டதால் ஜாமீன் கேட்டு ஜெயலலிதா புதிய மனு. அவசர வழக்காக இன்று விசாரணை. ஹைகோர்ட் பெஞ்ச் டு ஹியர் ஜே பிளீ என்பதாக, the judge will hear the bail application of 3 close aides of Mrs. Jayalalitha who have also been convicted in the case என்று செல்வி ஜெயலலிதா மட்டுமல்ல, சசிகலா, சுதாகரன், இளவரசி ஆகியோர் வழக்கையும் சேர்த்து இன்றைக்கு எடுக்கிறார்கள். ஜெயலலிதா ஜாமீன் மனு கோரி புதிய மனு மீண்டும் விசாரணை. அரசு வக்கீலாக பவானி சிங் நீடிப்பு. ஐயோ என்றால் தண்டனை ரத்து ஜாமீன் கோரி தாக்கல் செய்யப்பட்ட ஜெயலலிதா சிறப்பு இன்று விசாரணை. பழைய மனு 6ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு என்று போட்டதுல நம்ம அண்ணா சாலை தமிழேடு காலையில் தள்ளி வைப்பு, மாலையில் விசாரணைக்கு உத்தரவு. ஜாமீன் விவகாரத்தில் பின்னணி முகங்கள் என்பதாக எடுத்து பரச போட்டிருக்காங்களே. என்னன்னா, முதல்ல நேற்று காலையில கர்நாடக ஹைகோர்ட்ல வழக்கு ஒரு வாரம் தள்ளி வைக்கப்பட்டது. அதனால ஜாமீன் கேட்டு ஜெயலலிதா புதிய மனு அவசர வழக்கா இன்று விசாரணை என்று தினத்தந்தியில் போட்டிருக்காங்க. உள்ளபடியே இதில் என்ன என்று சொன்னால், நேற்று காலையில 4 போட்டாக சொன்னோம்ல,
4 மனு போட்டாங்க. அந்த 4 மனுவை பார்க்கும் பொழுது என்னெல்லாம் கேட்டா மறுபடியும் சொல்ல போனா ஜாமீன் மனு 1, அப்பீல் மனு 1, குற்ற தீர்ப்பை ரத்து செய்ய கோரும் மனு 1, தண்டனையை நிறுத்தி வைக்கக்கூடிய ஒரு மனு 1, 4 போட்டாங்கல்ல. இந்த பவானி சங்கர்ங்கிற ஆளு தானே வந்து வாதம் பண்ண வந்தாரு. அவர் சொல்லி போட்டாரு, எனக்கு எதிர்த்து வாதம் பண்ணதுக்கு இன்னும் அதிகாரப்பூர்வமா தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு துறையில் இருந்து ஒரு அனுமதி சான்றிதழ் கொடுக்கல. ஆனா நம்ம தமிழகம் சார்பில் போயிருந்த வழக்கறிஞர்கள்லாம் பத்திரிகையில நீங்க தான் அரசு வழக்கறிஞர் அறிவிச்சிருக்காங்க, அதுவே போதுமானது, நீங்க இந்த வழக்க வாதாடணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உடனே கேஸ எடுக்கணுங்கிறதுக்காக, அவரு தள்ளி போடணுங்கிறதுக்காக, அதாவது வழக்கை பிணைக்கான இந்த வழக்கை, இந்த மனு மீதான விசாரணையை தள்ளி போட வச்சாச்சுன்னா என்ன செல்வி ஜெயலலிதாவை சரிக்குள்ளேயே வச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாரா நமக்கு தெரியல. அப்படி அவர் சொல்ல உடனடியாக அவரு இல்ல நான் இதை படிச்சுட்டு வரணும், எனக்கு அதிகாரப்பூர்வமா வேணும், அதனால அதற்கு நேரம் வேணும், அதனால தள்ளி போடுங்கன்னு சொல்லி 6ஆம் தேதிக்கு தள்ளி போட்டு நேற்று மத்தியானம் எல்லாரும் கும்முன்னு உட்காந்துட்டாங்க. இதுதான் நேற்று மத்தியானம் நடந்துச்சு. அதுக்கு பிறகு ஆனாலும் நம்ம வக்கீலுங்க சும்மா இருக்கல, உடனடியாக மீண்டும் ஒரு மனுவை போட்டு நேர போய் பதிவாளரை சந்திக்கிறாங்க. அதாவது உயர் நீதிமன்ற பதிவாளர் என்ற ரிஜிஸ்ட்ராரை என்ன தேசாயா அவரை போய் நம்ம ஆழ்வார்பேட்டை பி. குமார் பாக்குறாரு, வழக்கறிஞர் பார்த்து என்ன சொல்றாரு, ராம் ஜெத்மாலினி கூட போறாரு, ஐயா இந்த 398 கீழ் 8 அடைக்குறிப்புக்குள்ள 1 என்ற பார் 1 என்ற பிரிவின் கீழ் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அரசியல் சட்டத்தில் 10 ஆண்டுக்கு உட்பட்டு ஒரு தண்டனை வழங்கப்படும் பொழுது கீழ்கோர்ட்டில், அமர்வு கோர்ட்டில், அதாவது விசாரணை நீதிமன்றத்தில், உயர் நீதிமன்றம் வரும் பொழுது அதை நீங்கள் எடுத்துக்கொண்டு உடனடியாக பிணை கொடுக்கலாம்னு இருக்கையா. இது 4 ஆண்டு தான் ஐயா, அதனால பாருங்க ஐயா, நீங்க உடனே கொடுக்கலாம் ஐயா, தள்ளி போட வேண்டிய அவசியம் இல்லையா, நாளைக்கே விசாரணை வச்சுக்கலாம் ஐயா. உடனே இது நல்லா தானே இருக்கு, சரியா தானே இருக்குது, செக்ஷன் படி சரியா தானே இருக்குது, சட்டப்படி நியாயமா தானே இருக்குது அப்படின்னு அந்த கன்னடத்துக்காரராக இருந்தாலும் ரிஜிஸ்டார் என்ற பதிவாளர் நினைச்சிருந்தார். அவரும் அங்க கர்நாடக ஹைகோர்ட்டோட தலைமை நீதிபதியும் அவர்கிட்டையும் தொலைபேசியில் பேசுறாரு, அவர் டெல்லியில் இருக்கார், அவர்கிட்ட கருத்து கேட்டுட்டு யார் ஒருவர் தீர்ப்பு எழுதினாரோ விசாரணை நீதிமன்றத்தில் அந்த ஜான் மைக்கேல் டி குன்ஹாட்ட அவர் கேட்கிறார் கருத்து. 15 நிமிடம் அவர் இவர்கிட்ட பேசுறார். பேசியபடி என்னன்னு சொன்னா, சரி அவர் சொன்னா 2 நாள் முன்னால் வருது, அந்த தீர்ப்பு எழுதிய நீதியரசர் ஓகே ரைட் சொன்னார், நீங்கள் பிணை கொடுக்கலாம் உயர் நீதிமன்றத்தில் 2 நாள் முன்னால ஏடுகள்ல வந்துச்சு, நமக்கு யாவும் இருக்கு. அதுபடி பார்த்தா அப்படி சரி நாளைக்கே விசாரணை வச்சுக்கலாம். எனக்கு இல்லையே, எனக்கு இன்னும் வரலையே அப்படின்னு கேட்டா, உனக்கு வந்துடும், இந்த நீ போடியா அப்படின்னு இந்த பவானி சங்கரையே போடுதான். இது ஒரு பக்கம் இருக்கு. எதுப்பேங்க மறுபடியும் ஆமா, நேற்று பல்வேறு இடங்கள்ல எல்லா மக்களும் போராட்டம் நடத்தி இருக்கும்போது இங்க இருந்து போன வழக்கறிஞர்கள் அங்க முதல் மனு தள்ளுபடி செஞ்ச போது அந்த தகவலை உடனடியே இங்க தெரிவிச்சாங்க. ஐயோ என்ன இப்படி ஆயிடுச்சேன்னு மக்கள் எதிர்பார்த்ததுக்கு இப்ப இதுல மாலை மறுபடியும் இன்னைக்கே இந்த மனு இன்னைக்கு மறுபடியும் வருது என்னும்போது இங்க தமிழக மக்கள் கொஞ்சம் நிம்மதி பெருமிச்சு விட்டாங்க. அதாவது 5வது மனுவாகத்தான் இந்த மனுவை நேற்று போட்டு அதன் மூலம் இன்றைக்கு விசாரணை வரலாம் என்று சொன்னால், இங்க நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அதையே எப்படியெல்லாம் ஏடுகளில் போடுகிறார்கள் என்பதுதான் முக்கியம். எப்படி போடுறாங்க, ஃபேக் ஸ்கீம் யூஸ்டு டு எக்ஸ்பிளைன் அவே ஹியூஜ் மணி என்பதாக அண்ணாசாலை ஆங்கில ஏடு தலைப்பு செய்தியா முதல் பக்கம் போட்டு அதுல அதாவது போலித்தனமாக ஒரு திட்டம் இருந்ததாகவும் அந்த திட்டம் நடைமுறையில் இருந்ததாகவும் அதன் மூலமாக அவர்களுடைய அதிகாரபூர்வமான ஏடான டாக்டர் நமது எம்ஜிஆர் ஏட்டிற்கு 3000 ரூபாயை ஆண்டு சந்தாவாக பலரிடம் பெற்றதாகவும் அதில் 14 கோடி ரூபாய் கிடைத்தது என்றும் அந்த 14 கோடியும் இந்த 53 கோடிக்கு நீங்க கணக்கு காட்டல அல்லது சொத்து மீறிய வழக்குங்கியல அளவுக்கு அதிகமா சொத்து அதுல வருதையா என்று கணக்கு காட்டிட்டாவோ அது வருமான வரித்துறையில கொண்டு கொடுத்துட்டாவோ என்பதாகவும் இது பூரா போலி. இதை அந்த டி குன்ஹா என்ற நீதியரசர் எழுதும் பொழுது நீங்கள் இந்த குற்றம் போட்ட பிறகு இந்த குற்றச்சாட்டு வழக்கு போடப்பட்ட பிறகு
என்ன 1996 பிறகு குற்றச்சாட்டு வழக்கு போடப்பட்ட பிறகுதான் நீங்கள் இப்படி பொய்யாக எழுதியிருக்கிறீர்களே தவிர வருமான வரியில் இதை சேர்த்திருக்கீங்க 14 கோடிய. இதற்கு முன்னால் இருந்த கடந்த காலத்தில் அதற்கான சான்றுகளே இல்லை. இப்படி 3000 ரூபாய் ஆண்டு சந்தா வாங்கினீர்கள் என்ற சான்றே இல்லை என்று எழுதியிருப்பதை எடுத்து தலைப்புச் செய்தியாக போட்டு பத்திரிகைகளுக்கு சந்தா வாங்குறது எப்படிங்க தவறாகும்? அது மட்டும் அப்படி சொல்லலைங்க. நீங்க சான்றாவே வாங்கவில்லை, வாங்க சான்று இல்லை என்று சொல்லியிருக்காரு. உள்ளபடியே அந்த குன்ஹாவுக்கு தன்னுடைய அறையை தவிர சட்ட புத்தகம் தவிர வெளி உலகு தெரியாது, அரசியல் கட்சிகள் என்றால் தெரியாது, ஊடகங்கள் என்றால் தெரியாது, அச்சு ஊடகம் என்றால் புரியாது. அச்சு ஊடகம் ஆரம்பிக்கும் எந்த ஒரு குப்பனும் துப்பனும் ஆண்டு சந்தா என்று பலரிடம் வாங்கித்தான் அதை தொடங்குவான். அதுவும் அரசியல் கட்சிகள் சத்தியமாக அப்படித்தான் செய்யும். ஆண்டு சந்தாவும் ஆயுள் சந்தாவும் வாங்காம எந்த பத்திரிகை நடத்த முடியாது. இது ஆயுள் சந்தா. அப்ப ஆயுள் சந்தா 3000 ரூபாயை என்ன பலரிடம் வாங்கி இருக்கிறார்கள் என்பதும் வாங்கி இருப்பார்கள் என்பதும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பெரிய கட்சி தனது நமது எம்ஜிஆர் ஏட்டை ஆரம்பிக்கும் பொழுது 3000 ரூபாயை ஆயுள் சந்தாவை கொடுப்பதற்கு இல்லாம யாரும் இருப்பார்களா? தொண்டர்கள் நிறைய கொடுப்பாவோ, 14 கோடிக்கு மேலே கூட கொடுத்திருப்பாவோ, 14 கோடியா அதனால எடுத்திருக்காவ, அதுல வாங்கியது என்று சொல்லுவது என்பது நியாயம் தான். இந்த விவகாரம் புரியாதா? ஆனால் இந்த ஏட்டுக்காரர்கள் அண்ணா சாலை ஆங்கில ஏட்டுக்காரர்களுக்கு முதல் பக்கம் இதை எடுத்து போடும் அளவுக்கு அந்த நீதிமன்ற தீர்ப்பில் இருந்து இவர்களுக்கு ஏன் புரியவில்லை? இவர்கள் மஹிந்த ராஜபக்சேயினுடைய முழு ஆசீர்வாதம் பெற்றவர்களை உள்ளே வைத்திருக்கிறார்கள் என்பது அண்ணா சாலை ஆங்கில ஏட்டினுடைய ஒரு பக்கம்னு சொன்னா நிறைய பக்கம் இருக்கும் போல் இருக்க. ஒரு சிறிய இடைவேளை. இதுல வில்லங்கமே என்னன்னா, இந்த அண்ணா சாலை ஆங்கில ஏடு முதன்மை பேஜில இதை போடுவதனால நல்லதொரு ஆரோக்கியமான விவாதத்தை ஏற்படுத்திட்டாக நமக்கு புரியணும். எவனு கேட்டா இவ இருக்காங்களே ஜான் மைக்கேல் டி குன்ஹா, இந்த நீதி அரசரு தனக்கு புட்டக்குன்னு சொல்லி போட்டு ஒரு நீதியை கொடுத்தாலும் ஒரு தீர்ப்பை எழுதி கொடுத்தாலும் தீர்ப்புக்குள்ள வரி வரியா என்னென்ன இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியாத பொழுது ராஜபக்சேக்கு வேண்டிய ஆளுக இந்த தீர்ப்பு நல்ல போடு ஜெயலலிதா உள்ள தள்ளு என்ற எண்ணம் இருந்தாலும் அவிய இந்த தீர்ப்பிலிருந்து தங்களுக்கு சாதகமான பாயிண்ட் நினைச்சுக்கிட்டு எடுத்து போட்டதுனாலதான் நமக்கு இது விவகாரமா மாறுது. ஏன்னு கேட்டா இதுல நம்ம பரபரப்பு தீர்ப்பை பரபரப்பு வழக்குகளில் கொடுப்பாக சொன்னோம். ஆங்கிலத்துல சென்சேஷனல் கேஸ இருக்கக்கூடிய ஒன்றை சென்சேஷனல் ஜட்மெண்ட் கொடுப்பது என்பதாக பழக்கம். ஏற்கனவே இதே போல ஐயா நக்சலைட் தமிழரசன் பாலத்துல வெடி வச்சாருன்னு சொல்லி போட்டு அதற்கு பிறகு இறந்து போனாருன்னு வருதா? அந்த விஷயத்துல அவர் அந்த பக்கம் வைக்க இந்த பக்கம் சோரொட்டி ஒட்டினாங்களாம் 3 பேர். சோரொட்டி ஒட்டுங்கன்னு இவருக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க. இவங்க சோரொட்டி ஒட்டினவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. தடா பெரியசாமி, செந்தமிழன், என்ன கருணாகரண்டு இவிய ஒட்டிய சோரொட்டிக்காக திருச்சியில வழக்கு வருது. உடனடியாக அந்த மாவட்ட நீதியரசர் சுப்பிரமணியன் என்ன பண்ணுதாரு, நீங்க சோரொட்டி ஒட்டியோ அதை ஒட்டித்தா அவைய அங்க வெடி வச்சாவோ, வெடி வச்சாவோ சோரொட்டி ஒட்டியோ, சோரொட்டியோ வெடி வச்சாவோ, வெடி வச்சாவோ சோரொட்டி ஒட்டியோ, அதனால தொடர்பு உண்டு அவியலுக்கு உங்களுக்கு. நீங்கள் நக்சல் வாரி சோரொட்டி தானே ஒட்டினியோ, அதனால தெரிஞ்சு இந்த சதியில நீங்களும் இருக்கியோ. இதுக்கு பேர் சர்க்கம்ஸ்டான்ஷனல் எவிடன்ஸ், சுற்றுச்சூழல் சாட்சியம். பீகாரில் உள்ள அமர்வு நீதிமன்றத்தில் இப்படித்த ஒரு விசாரணை நீதிமன்றத்தில் சுற்றுச்சூழல் சாட்சியங்களை வச்சு தூக்கு தண்டனை கொடுத்துட்டாவோ உங்க 3 பேர் தூக்கு தண்டனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு பரபரப்பான தீர்ப்பு கொடுக்கறது மட்டும்தான் இவங்களோட வேலை. அப்படி கொடுத்தத உயர் நீதிமன்றம் வந்த பொழுது சங்கரசுப்பு தடா பெரியசாமிக்காக ஆஜராகி விடுதலையை வாங்கி கொடுத்தாரு. அடிபட்டு போச்சு சுத்தமா. இதுதான் இந்த பரபரப்புவாதிகளுடைய பரபரப்பு. அதுதான் பரபர உக்கிரகாரம் என்று சொன்னால், இதில் இப்பொழுது கொடுத்திருக்கக்கூடிய நமது எம்ஜிஆர் என்ற அவருடைய அதிகாரபூர்வமான ஏடு மட்டுமில்ல, என்ன அது எந்த ஏடா இருந்தாலும் சரி, எந்த கட்சி ஆனாலும் சரி, அவிய கண்டிப்பா வாங்குவாங்க. 3000 ரூபாய் என்பதாக வாழ்நாள் சந்தா வாங்கி அதில் 14 கோடி என்பது இருக்கத்தான் செய்யும். அதனால அதை சேர்த்திருக்காவோ முன்கூட்டி சேர்க்காது அவங்க பிழை, அந்த ஆடிட்டருடைய பிழை என்பதாகத்தான் புரிஞ்சுக்கிட்டமே தவிர இந்த புரிதல் வெளி உலகத்தை பற்றி சொந்தமும் கொஞ்சமும் இல்லாதவங்க உட்கார்ந்து எழுதும்போது இப்படி வந்துருது. இதுதான் அதுல உள்ள விஷயம் என்று சொன்னால், இந்த விஷயத்தை புரியாமல் இவங்க தங்களுக்கு சாதகம் நினைச்சு போட்டாங்கன்னா இப்ப அம்பலமாயிருச்சா மக்கள்கிட்ட. இதே மாதிரிதான் இதே அண்ணா சாலை ஆங்கிலேயடு தன்னுடைய 12ஆம் பக்கத்துல ஜெயலலிதா பெய்டு ஃபார் சுதாகரன்ஸ் வெட்டிங் என்பதாக அந்த சுதாகரனுடைய திருமணம் என்பதைத்தானே பிரம்மாண்டமா ஆடம்பரமா காட்டினாவோ.
அதுல என்ன சொன்னாவ, இவிய பக்கம் செல்வி ஜெயலலிதா பக்கம் வழக்கறிஞர்கள், ஐயா மாமனார் வீட்டில இருந்து காசு கொடுத்தாங்க ஐயா செலவு பண்ண. தமிழகத்துல பொதுவாகவே பெண் வீட்டுல தான் செலவு பண்ணுவாங்க திருமண செலவை. அது மட்டும் இல்ல, சிவாஜி கணேசன் இன்னைக்கு பிறந்தநாள்காரரு, அவிய வீட்டுல அவிய பையனுடைய பொண்ண கொடுக்காகண்டா, பெரிய இடமா கொடுக்கும், நாளைக்கு அவியதான் செலவழிச்சாங்கன்னு கெட்ட பேர் வந்துடக்கூடாது, நம்ம என்ன கஞ்சனான்னு சொல்லிடுவாங்க. சிவாஜி கணேசன் ஏற்கனவே கஞ்சன்னு சொல்லியிருக்காவ, அதனால நல்ல செலவழிங்க ஐயா, நம்மளும் செலவழிப்போம்னு செலவழிப்பாவல்ல. இதுதானே யதார்த்தமான பகுத்தறிவு. இதையெல்லாம் பார்க்க தெரியாம, விவரம் தெரியாம, புரிய தெரியாம ஒரு வெளி மாநிலத்தில் உள்ளவன் சச்சு கொடுத்தா இப்பதானே இருக்கு, இங்க உள்ளதுதானே விளங்கு. இதனாலதான் அவர் எழுதினது பூரா நீங்க இப்படி அதுல ஒரு என்ன 14 லட்சம், அதுல ஒரு இன்னொரு 10 லட்சம், இப்படி 29 லட்சம், இப்படியா மொத்தம் 3 கோடி ரூபாய் எல்லாம் செல்வி ஜெயலலிதாவுக்கு இருந்து தான் கொடுக்கப்பட்டது என்பதாக ஐடில கூட அவங்க ஆடிட்டர் கொடுத்திருக்காரு. இந்த புள்ளி விவரம் சொல்லிவிட்டு எடுத்து போட்டாங்களாம். அதுல தப்பா நடந்தாலும் தப்புத்தான்னு சொல்லுவதற்கு, சரியா சொல்லுவதற்கு நீதியரசருக்கு விவரம் தெரியணும். நிதானமா துலா கவுல் போல நீதி இருக்கணும். அது நமக்கு விளங்குது, சாதாரண சனத்துக்கு விளங்குது, அவருக்கு விளங்க இல்ல. அதை எடுத்து போடுற அண்ணா சாலை ஆங்கில ஏடுண்டா ராஜபக்சேக்கு வேண்டியவங்க விருது வாங்கின உட்கார்ந்து இருக்கும் போது அப்படித்தான் விளங்கும். இதுக்குள்ள ஆழமா இன்னும் பார்த்தோம்னா பல்வேறு விஷயம் இதே போல பிச்சுன்னு போயிடும் போல இருக்க, பிரிச்சுட்டு போகுது. ஏன்னு கேட்டா, ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கு அதிகாரத்தை பயன்படுத்தி வளைத்த 3000 ஏக்கர் நிலம் பறிமுதல் என்று அந்த சர்ச்சை எழுதியதை நேற்று ஆங்கில ஏட்டு அண்ணா சாலை ஆங்கிலத்தில் முதல் பக்கம் போட்டதை நம்ம எடுத்து படிச்சோம். அந்த சர்ச்சை சொன்னார். இன்றைக்கு அதையே கச்சேரி சாலை நாளேடு என்ன எதிர்கட்சி என்பதனால் அறிய போட, அதே மாதிரி திமுக தலைவர் தன்னுடைய ஏட்டில் ஊழலை ஒழிக்க சட்டமன்றம் விரும்பும் போது சட்டத்தின் நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டியது நீதிமன்றத்தின் கடமையாகும். ஜெயலலிதாவின் 3000 ஏக்கர் நிலத்தையும் வேறு சொத்துக்களையும் கையகப்படுத்த வேண்டும். சொத்து குவிப்பு வழக்கில் பெங்களூர் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின் உத்தரவு தி ஹிந்து ஆங்கில நாளிதழ் செய்தி என்று எடுத்து அதில் அவதான் போட்டாவ ஆங்கில என்று எடுத்து போட்டுட்டாரு. இப்படி விளங்குதா? அப்ப இது ஒரு பரப்புரை என்பதாக வருதேனா, இன்னைக்கு வந்திருக்கு பாருங்க இந்த சாமியார் சாலை ஆங்கில ஏட்டல 11ஆம் பக்கம். அம்மாடி, உச்சநீதிமன்றம் இப்படியா சொல்லிச்சு அப்படின்னு நமக்கே ஆச்சரியப்படுற மாதிரி, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் டிஃபைடு இன் ஜெயா கேஸ், ஜெயலலிதா வழக்கில் உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவு மீறப்பட்டுள்ளது என்று தலைப்பு போட்டு, conviction and sentencing by all trial courts cannot be on the same day, SC ruled. அதாவது நீங்கள் தண்டிக்கப்படுகிறீர்கள், இந்த குற்றத்தில் நீங்கள் 4 பேரும் குற்றவாளிகள் என்று இந்த நீதிமன்றம் தீர்ப்பு அளிக்கிறது அப்படின்னு 11 மணிக்கு சொன்னாராமே. அது சொல்லலாம். சொல்லி போட்டு எத்தனை ஆண்டு உங்களுக்கு தண்டனை வழங்குகிறோம் என்பதை இன்னொரு நாள் நாங்கள் சொல்லுவோம் என்றுதான் தள்ளி போடணுமா? நீங்க விசாரணை நீதிமன்றத்தில் ஒரே நாள்ல நீங்கள் குற்றவாளிகள அறிவிக்கப்படுகிறது என்று சொன்னதையும், உங்களுக்கு 4 ஆண்டு 100 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுகிறது என்று தண்டனையுடைய விவரத்தையும் சொல்லக்கூடாதுன்னு உச்ச நீதிமன்றம் விசாரணை நீதிமன்றங்களுக்கு தெளிவாக சுப்ரீம் கோர்ட் இன் அலாவுதீன் மிலான் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் 1989 உச்ச நீதிமன்றத்தினுடைய அடைப்புக்குறி 3(5) என்ற had ruled, அதனுடைய உத்தரவுப்படி that all trial courts after pronouncing an accused guilty must adjourn the hearing to another day, இன்னொரு நாளுக்கு மாற்றி வைத்து, to enable both the convict and the prosecution, குற்றம் சாட்டுபவரையும் குற்றம் சாட்டப்பட்டவரையும் சார்பாக உள்ள வழக்கறிஞர்களை நேரடியாக ஆதாரபூர்வங்களை கொண்டு வந்து தங்களுக்கு ஆதரவான வாதத்தை முன்வைப்பதற்கு அனுமதித்துவிட்டு, அதற்கு பிறகுதான் பொதுவான விதிப்படி நீங்கள் courts should after recording the conviction adjourn the matter to future date and call upon both the prosecution as well as the defense to place the relevant material bearing on the question of sentence before it and thereafter pronounce the sentence to be imposed on the defender என்று தண்டனை விவரத்தை கூற வேண்டும். அதற்கு பிறகுதான் என்பதாக தெளிவாக இருக்கையா. இப்படி எச்சரிக்கை கொடுத்து, if a sentencing order
அப்படி ஒரு என்ன தீர்ப்பை என்னெல்லாம் உங்களுக்கு எத்தனை ஆண்டு என்ற என்ன தண்டனையை அவர்கள் அன்றே அறிவித்தார்கள் என்றால் என்ன was passed by the trial without following the general rule, இந்த பொது விதியை பின்பற்றாமல் செய்தால் that it might have to be replaced, அதை திரும்ப பெற வேண்டும், திருப்பி போட வேண்டும் போட்டிருக்கு. தண்டனையை கொடுத்ததுலயும் விதி மீறி இருக்காங்க. அதே போல அபராத தொகையை விதிச்சதுலயும் அவங்க உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதல் மீறி இருக்காங்க. இத இந்த தேமுதிகவினுடைய காட்சி ஊடகத்தில் விவாதிக்காவோ. அப்ப ஒரு மூத்த வழக்கறிஞர் சொல்லுதாரு, யோ மீதி மீறி இருக்காவோண்டு. இளம் வழக்கறிஞர் என்ன பண்றாங்க, இந்த கட்சியில இருக்கிறவங்க போய் உட்காந்துக்கிட்டு அவங்க சொல்லுதாவ அதெல்லாம் எப்படி அவ அன்னைக்கு 66 கோடி, இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ சந்தை நிலவரப்படி அது 100 கோடி தாண்டி போயிட்டு, அதனால ஐயா நீங்கள் சந்தை நிலவரப்படி கூட போய்விட்டது என்றால் வருமான வரி துறையினுடைய விதிகளின் சட்டப்படிதான் அதை அப்படி நீங்கள் கொடுக்க வேண்டுமே தவிர தண்டனையை அல்லது அபராதத்தை நீங்கள் அபராதத்தை இந்த ஊழல் தடுப்பு சட்ட விதி முறைப்படி கொடுக்க முடியாது. இப்ப இருப்பது ஊழல் சட்ட ஊழல் தடுப்பு சட்ட விதிப்படிதான் இந்த நீதிமன்றத்தினுடைய துறை நடந்திருக்கிற தீர்ப்பு. ஆனால் இதில் அதை கொடுக்க முடியாது என்று அந்த மூத்த வழக்கறிஞர் விளக்கம் சொன்னாருங்க. இத்தனை விவரம் இருக்குங்க நாட்டில், நமக்கு தெரியலீங்கோ என்று சொன்னால் இத சென்டென்சிங் decision taken without following the requirements of the subsection 2 of section 325 of the criminal procedure code in letter and spirit may have to be replaced என்று அதை நீங்க மாற்றி எழுதணுமுங்கோ. நாட்டாம தீப்ப மாற்றி எழுது அப்படின்னு நம்ம சரத்குமார் அப்படிதான் பேசுறாரு என்ற ஒரு விஷயம் தான் நமக்கு விளங்குது இதுல. என்றால் இதெல்லாம் இருக்கட்டும்ங்க, நம்ம பிரதமர் அங்க போனார் பாருங்க, என்ன சிறப்பா ஒவ்வொரு வேலையும் பார்த்திருக்காரு என்று கேட்டால், மோடி இன்வைட்ஸ் அமெரிக்கன் டிஃபென்ஸ் கம்பெனிஸ் ஒபாமாஸ் டு இந்தியா. வாருங்கள் ஐயா ஒபாமா அவர்களே, வாருங்கள் ஐயா அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு நிறுவனங்களே இந்தியாவுக்கு வாங்க வாங்க கொட்டுங்க ஒரு இடைவேளைக்கு பிறகு வாங்க. அது மோடி இன்வைட்ஸ் அமெரிக்கன் டிஃபென்ஸ் கம்பெனிஸ் ஒபாமாஸ் டு இந்தியா. tells US President he hopes for WTO deal soon. என்ன இவர் ஒன்று சொல்ல அவர் ஒன்று சொல்ல, உலக வர்த்தக அமைப்பில் இருக்கா, அதனால அதை சீக்கிரமா எதிர்பார்க்க சொல்லிவிட்டாராம். ஆனா மோடி ஒபாமா டிசைட் டு டேக் டைஸ் டு த நெக்ஸ்ட் லெவல், உங்களுக்கு எங்களுக்கும் உள்ள உறவை அடுத்த கட்டத்திற்கு முன்னேற்றுவோம் என்று சொன்னாராம். பிரைம் மினிஸ்டர் சேஸ் இந்தியா அண்ட் த US ஆர் நேச்சுரல் குளோபல் பார்ட்னர், நாம இயற்கையான உலக பங்காளி. இப்படித்தானே சீனாட்டின்னு சொன்னாரு. ஓ அங்கங்க அவியவிய பார்த்தோன்ன அவியவிய உங்காலு நானு எங்காலு நீ அப்படி சொல்லிடுறதா என்று சொன்ன மாளிகையில் பிரதமர் மோடிக்கு ஒபாமா சிறப்பு விருந்து. நவராத்திரி விரதத்தால் சுடுதண்ணீர் மட்டுமே அருந்தினார் மோடி. ஓஹோ. பயங்கரவாதத்தை வேறு இருக்க தொலைநோக்கு திட்டம். இன்னொரு இதுல பாத்தீங்கன்னா குஜராத்தி மொழியில் மோடியை வரவேற்ற ஒபாமா. ஓ அவரும் இதே மாதிரி இவர் கீதையை கொண்டு போய் என்ன கொடுப்பாரா அவர்கிட்ட குஜராத் மொழியில. அவர் குஜராத் மொழியில உன்னை வரவேற்கிறது 2 வார்த்தைய இந்த தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது வட இந்தியாக்காரங்க எல்லாம் அரசியல் தலைவர்கள் வணக்கம் வணக்கம் அத பாதி வணக்கத்தை கூட ஒழுங்கா சொல்லலாம். உலகின் பாதுகாப்பு அமைதிக்கு இந்தியா அமெரிக்கா பங்களிப்பு, மோடி ஒபாமா கூட்டாக எழுதிய கட்டுரையில் தகவலாம். அதாவது ஒரு ஏட்டிலே நாங்கள் இருவரும் சேர்ந்து கூட்டாக தலையங்கம் எழுத போகிறோம்னு சொன்னாங்களாம். என்ன ஏடுன்னு சொல்லலையாம். பிறகு பார்த்தா வாஷிங்டன் போஸ்ட்ல கடைசி நேரத்தில் தெரிய வந்துச்சான், இணைந்து பங்காற்றுவோம்னு அதுல கூட்டா சேர்ந்து எழுதுவாங்க போல் இருக்கு. உலகின் 2 பேரும் சேர்ந்து ஒரு எழுத்தாரியை பிடிச்சிக்கிட்டாங்களா கூட்டா? உலகின் பாதுகாப்பு அமைதிக்கு இந்தியா அமெரிக்கா பங்களிப்பு, மோடி ஒபாமா கூட்டாக எழுதிய கட்டுரையில் தகவல். சரி, அப்ப அதுல என்னெல்லாம் சொல்லிட்டாவனா, ஜனநாயகம், சுதந்திரம், வேற்றுமையில் ஒற்றுமை, தொழில் முயற்சி ஆகியவற்றில் இந்தியாவும் அமெரிக்காவும் ஒரே மாதிரியான பொதுவான மற்றும் பரஸ்பர விருப்பங்களை கொண்ட நாடுகளாகும். இந்த இடத்துல நமக்கு விளங்கல. ஏன் கேட்டா, ஜனநாயகம் அமெரிக்காவில் என்னைக்குமே உலகத்துல எங்கேயுமே ஜனநாயகத்தை அமெரிக்கா எடுத்துக்கிடாது. சரி, சுதந்திரமா யாரையும் இருக்க விடாம அவிகளை போய் ராணுவத்தை அனுப்பி அமைச்சிடுவாவோ, அது அமெரிக்கா வேண்டிய சுதந்திரம். அதே மாதிரி வேற்றுமையில் ஒற்றுமை, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கோ அமெரிக்கர்கள் எப்பொழுதுமே ஓரங்கட்டப்பட்டுக்கிட்டே இருக்காவோ, எதுக்கெடுத்தாலும் பாதிக்கப்பட்டு இருக்காவோ, இதுதான் வேற்றுமையில் ஒற்றுமை. என்ன இன்னமும் கூட இனவாதம் இருக்குது, என்ன நிறவெறி இருக்குன்னு சொல்லுதாவ. என்ன அதே மாதிரிதான் ஜனநாயகம் இல்லவே இல்லை தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கத்தில் இங்கே பேசுறாவ.
கூட சேர்ந்த கூட்டணி கட்சிகளையே வெட்டி விட்டுட்டாவோ மகாராஷ்டிராவிலையும் சரி ஹரியானாவிலையும் சரி. அது அப்படி அதே மாதிரி எஸ்ஏடி என்ற அந்த சிரான்மணி அகாலிதளையும் வெட்டி விடுதாவ பஞ்சாப்ல இருந்து ஏடுகள் வந்துட்டு அது இவிஎல்டிஏ சுதந்திரம் ஜனநாயகம். அதே மாதிரி வேற்றுமையில் ஒற்றுமைனா இங்க 2002 2000 முஸ்லீம்களை கொன்னவங்க இங்க வந்திருக்காவோ என்ன பிரதமர் இடத்துக்கு என்பதாக அங்கேயே சமன் கொடுத்தாவோ அதுதான் வேற்றுமையில் ஒற்றுமை. இப்படியாக எல்லா விஷயத்திலையும் பரஸ்பர விருப்பம் தான் போல இருக்கு என்று சொன்னால் எதிர்வரும் ஆண்டுகளில் உலகின் பாதுகாப்புக்கும் அமைதிக்கும் உதவும் விதமாக இரு நாடுகளும் இணைந்து தனித்துவமிக்க கூட்டாளியாக உலக கூட்டாளிகள் என்கிற முறையில் தீவிரவாத தடுப்பு நடவடிக்கை. இது இவங்க சொன்னதெல்லாம் கட்டுரைக்கு மட்டும்தாங்க, நாட்டுக்கு இல்ல. கட்டுரைக்கு மட்டும் தலையங்கத்துக்காக. ஆனால் சுதந்திரமான கடல் வழி பயணம், கடல்களுக்கு அப்பால் சட்ட ரீதியான வர்த்தகம் போன்றவற்றில் உறுதி செய்வதில் இரு நாடுகளும் இணைந்து பங்காற்றும்னா 2005ஆம் ஆண்டு இந்தியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்தை போட்டு நமது கடலில் இந்திய பெருங்கடலில் இருவரும் சேர்ந்து கண்காணிப்பு செய்வார்கள் என்றும் யாராவது இவர்களுக்கு வேண்டாதவர்கள் அங்கே வணிக கப்பலிலோ மற்றதோ போனால் உள்ளே புகுந்து சோதனை செய்ய ஒரு உரிமம் வேண்டும் என்றும் இவர்கள் ஒப்பந்தம் போட்டார்களே. அதை ஒட்டித்தான் 2008ஆம் ஆண்டுக்கு முன்னாலேயே 10 விடுதலை புலிகளுடைய தமிழீழ தேசம் ஒன்றை உருவாக்குவதற்காக, அதை உருவாக்குவதை வலுப்படுத்துவதற்காக, தமிழர்களுடைய விடுதலை உறுதிப்படுத்துவதற்காக தமிழக விடுதலை புலிகளுடைய தலைவர் மேதகவே பிரபாகரனுடைய ஏற்பாட்டு 10 கப்பல்களில் வந்து கொண்டிருந்த நடுக்கப்பல் வந்து கொண்டிருந்த ஆயுதங்களை எல்லாம் அங்கே வரவிடாமல் தடுப்பதற்கு அந்த 10 கப்பல்களையும் உள்ளே புகுந்து அடிச்சு நொறுக்கி செஞ்சாங்களே. அந்த ஒப்பந்தம் போட்ட அந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணியினுடைய அந்த அமெரிக்காவுடன் உள்ள உறவை இப்பொழுது வலுப்படுத்துவது போலத்தானே இது இருக்கிறது. நீங்க கேட்டுப்படுதாதியே அதிக விவரம் தெரியும்னு சொல்லிவிடுவாங்க என்று சொன்னால் என்ன, வாசல் வரை வந்து அழைத்து சென்றார் மோடிக்கு விருந்தளித்த ஒபாமா. என்ன கெம்சோ என்னத்தான் குஜராத் மொழியில் பேசினாராம். என்ன, ஆனால் அமெரிக்க நிர்பந்தத்திற்கு அடிபணியக்கூடாது, மோடி அரசுக்கு மார்க்சிஸ்ட் கட்சி வலியுறுத்தல். நீங்க இடதுசாரிகள் சொல்லிட்டே இருப்பாங்க உங்களுக்கு. இந்தியா யூஎஸ் எக்ஸ்டெண்ட் டிஃபென்ஸ் டீல், நியூக்ளியர் டீல் அண்ட் டெரர் எமங் சப்ஜெக்ட்ஸ் டிஸ்கஸ்டு. பயங்கரவாதத்தை உலகம் முழுக்க ஏற்றுமதி செய்யக்கூடிய வேலையை செய்வது அமெரிக்கா என்பதும், அமெரிக்காதான் பயங்கரவாதம் என்பதும் இங்கே சன் பரிவார் நமக்கு சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் பயங்கரவாதத்தில் அமெரிக்காவும் இந்தியாவும் சேர்ந்து பரப்புவோம்னு சொன்ன அந்த பயங்கரவாதத்தை பரப்ப போறாங்களா? பயங்கரவாத எதிர்ப்பு இது, ஆதரவா இது, பரப்புதலா தடுத்தலா? கேள்வி வருதையா என்று கேட்டால் யூஎஸ் இந்தியா அக்ரி டு கோ ஆப்டர் பாக் டெரர் ஹேவன்ஸ் டி ஜான் என்பதாக போட்டு ஓ இதுதான் வில்லங்கமா என்று நாம புரிஞ்சுக்கிட வேணாம். இவங்க பாகிஸ்தான ஓரம் கட்டிருக்காக இப்படி போல் இருக்கு என்றால் இங்கே சத்தியமூர்த்தி பவன்ல காமராஜர் சத்தியமூர்த்தி சிலைகள் திறப்பு, கேரள முதல் மந்திரி காங்கிரஸ் தலைவர்கள் பங்கேற்பு வந்திருக்க நேற்று தான் நடந்துச்சாம. நேற்று சத்தியமூர்த்தி பவனில் காமராஜர் சத்தியமூர்த்தி சிலைகள் திறப்பு, கேரள முதல் மந்திரி காங்கிரஸ் தலைவர்கள் வந்து பங்கேற்றாங்க. இதுல குறிப்பா காங்கிரஸ் தலைவர் ஒருத்தர் வரல, ப. சிதம்பரம் வந்து கலந்துக்கல. எல்லாரும் வந்ததா போட்டிருக்குங்க. ஜி கே வாசன், ஞானதேசிகன் தலைமை தாங்கி, ஈவி கே தலைமை, என்ன முன்னாள் குமரி ஆனந்தா முன்னாள் தலைவர், இப்படி எல்லாரும் தாங்க வந்ததா போட்டிருக்கு. அதாவது திருநாவுக்கரசு, தனுஷ்கோடி ஆயத்தன், சுதர்சன் நாச்சியப்ப, விஜயதரணி எம்எல்ஏ, பாசிதம்பரம் கூடத்துக்கு போனவங்க, இந்த கேவி தங்கபாலு எல்லாரும் தானங்க இருந்திருக்காங்க. அவர் மட்டும் எங்க வரல? அது நமக்கு புரியல. ஆனால் என்ன இப்படி வந்து எங்க கார்கே வந்திருக்காருங்க, மல்லிகார்ஜுன கார்கே, அந்த காங்கிரஸ் மக்களவையினுடைய கட்சி தலைவராக இருக்கக்கூடிய கார்கே, கர்நாடகத்தை சேர்ந்தவர். கேரள மாநில முதல் மந்திரி உம்மன் சாண்டி வந்து பெருந்தலைவர் காமராஜர் சிலையை வந்து திறந்து வச்சிருக்காரு. அதே போல பாராளுமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் நீங்க சொன்ன மல்லிகார்ஜுன் கார்கே வந்து சத்தியமூர்த்தி சிலையை அவர் திறந்து வச்சிருக்காரு நேற்று. ஆனா கேரளாவில் அரசியல் கொலைகளுக்கு பாஜகவே காரணம்னு ராஜ்நாத் சிங்கிற்கு உம்மன் சாண்டி பதில் கொடுத்துட்டாராமே அந்த கூட்டத்தில். ஜே சிறையில் அடைப்பு உம்மன் சாண்டி கருத்து என்னன்னா எனக்கு கருத்தை இல்லைன்ட்டாராமே. கேரளத்தில் மது விலக்கை அமுல்படுத்துவது உறுதின்னு வேற சொல்லிவிட்டாலாமே. எத்தனை தடைகள் வந்தாலும் இது நல்லாத்தானே இருக்கு என்றால், இங்கே வந்து ஜெயலலிதாவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் படப்பிடிப்பு சினிமா காட்சிகள் ரத்து, தமிழ் திரைத்துறையினர் மௌனம் உண்ணாவிரதம் அப்படின்னு நேற்று எல்லாரும் வந்துட்டாங்க. அது என்னது எல்லாரும் வந்துட்டாங்க புதுசா இருக்குது. சென்னையில் நடிகர்கள் டைரக்டர்கள் உண்ணாவிரதம், ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக போராட்டம். அப்படின்னா நீங்க சரத்குமார் வந்திருக்காரு, அவங்க வந்து ஆதரவு கட்சின்னு வச்சுக்கிடுங்க.
சத்யராஜ் வந்திருக்காரு, சூர்யா வந்துட்டாரு, நடிகர் சூர்யா, சிவகுமார் பையன். அடுத்த தம்பி பையன் வந்துட்டாரு, கார்த்தி வந்திருக்காரு, சிவகார்த்திகேயன். அதற்கு பிறகு விக்ரம் வந்திருக்காரு. எல்லா நடிகர் நடிகைகளும் வந்திருக்காங்க. என்ன அதே மாதிரி இயக்குநர்களும் வந்திருக்காங்க, என்ன தயாரிப்பாளர்களும் வந்திருக்காங்க. என்ன மின்னல் கொஞ்சம் வாங்க மாதிரி எல்லாரும் வந்திருக்காங்கடா. அது தமிழ் திரையினர் மௌன உண்ணாவிரதம், வெடிகுண்டு மிரட்டல் வேற செஞ்சிருக்காங்க. அது கலைப்புலி தானு உட்பட எல்லோரும், கேஆர் உட்பட. எதிர்த்து துருவம் எல்லாம் இங்க வந்துருவாங்களோ செல்வி ஜெயலலிதா ஆதரிச்சு என்று சொன்னால் ஹவுஸ்ஃபுல் ஷோ அப்படின்னு ஒரு ஆங்கில இடம் போடுறாங்க. என்ன ஷோ முழுக்க ஹவுஸ்ஃபுல்லாங்க. ஏதோ வெளியூர்ல போய் என்ன இருப்பதுனாலதான் விஜய் அப்பா வந்துட்டாராம், விஜய் வராது. வெளியூர்ல ஷூட்டிங்ல இருப்பதுனாலதான் கமல் ரஜினி வரலையா. இத்தனை விவகாரம் அங்க சொன்னாங்க. பாத்தீங்கன்னா பிரபு, பாக்யராஜ், ராஜ்கிரண், விக்ரம் பிரபு, ஜீவா, பரத், விஜய் சேதுபதி, இப்படி பெரிய ஒரு பட்டாளமே உட்கார்ந்து இருக்காங்க. இவங்க இப்படின்டா, இவங்க பெருசா பேனர் பதாகை போட்டு என்ன ஒரு அப்படியே தமிழ் தாய்க்கு விடுதலை என்பதெல்லாம் அவங்க போட்டாங்கன்னா, இதே மாதிரி ஊரெல்லாம் சோரட்டி சென்னையில ஒட்டி தானல் போல என்ன வளைவதுதான் சட்டமாகுமா, அதை வழங்குவதற்கு நீதிபதி பட்டம் வேணுமா அப்படின்னு சொல்லி போட்டெல்லாம் ஜோரட்டி ஒட்டினாங்களே. அவிய இன்னைக்கு நாளுக்கு சொன்ன மாதிரி நல்ல தீர்ப்பை நாடு சொல்லும் நாள் வரும்போது இங்கே சிரிப்பது யார் அழுவது யார் தெரியுமா போதுன்னு ஒட்டிருக்காவ என்று சொன்னால், போஸ்டர்ஸ் blame it on Karnataka. It has avenged its losses on Kaveri issue by nailing her என்பதாக காவேரியில் நாங்கள் நீரை பறிகொடுத்ததற்கு பதிலாக தமிழ்நாட்டினுடைய தலைவரை பழிவாங்குகிறோம்னு சொல்லி கர்நாடகா செஞ்சிருச்சையான் சோரட்டி வந்துச்சா ஆங்கிலேயடு. ஆனால் சிங்களவர்கள் இனிப்பு வழங்கி கொண்டாட்டம், கூட்டுச்சதி அம்பலம், சுப்பிரமணியசாமி ராஜபக்சே, சோனியா கருணாநிதி ஆகியோர் திட்டமிட்டு தமிழக முதல்வர் ஜெயலலிதாவை பழிவாங்கியுள்ளனர். துரோகிகளுக்கு தக்க பாடம் போட்டுவோம் அப்படின்னு ஒரு சுவரொட்டியும், தமிழின எதிரிகளை தனிமைப்படுத்துவோம், என்ன இந்தியாவை காட்டிக் கொடுக்கும் கொள்ளையடிக்கும் ஊழல் பெருச்சாளிகள் தேசபக்தர்களாய் என்ன வேடமிட்டு திரியும் போது தமிழீழ விடியலுக்கு தொடர்ந்து குரல் கொடுக்கும் ஜெயலலிதா அம்மையாருக்கு குரல் வழி நெரிக்கப்பட்டுள்ளதுன்ட்டு தமிழீழ விடுதலைக்கான மாணவர் கூட்டமைப்பு ஸ்டாலின் ராஜா வகைரா போடுறது. அவிய வேற சுவரொட்டி. இந்த எல்லா விவரத்தையும் ஆமா ஆமாம்னு மக்கள் கேட்கிற மாதிரி ஆயிப்போச்சு என்பதனால் ஒரு சிறிய இடைவேளை. ஜெயலலிதாவை விடுதலை செய்ய கோரி காசிமேட்டில் மீனவர்கள் வேலை நிறுத்தமா. சென்னை புறநகர் பகுதிகளில் 3வது நாளாக அதிமுகவினர் உண்ணாவிரதம். அவிய அதே மாதிரி மீனவர்கள் கடற்கரையில் ஆர்ப்பாட்டம், நீலாங்கரையில ஒரு படத்தோட தினத்தந்தி. காசிமேட்டில் உண்ணாவிரதம்னு சொன்னா இந்த 18 கிராமங்கள் சேர்ந்த ஐக்கிய பஞ்சாயத்தா அவிய. அது இல்லாம அங்க அதே இது திருவெற்றியூர்ல நம்ம நல்ல தண்ணீர் ஓடை குப்பத்துல அதே போல அங்க நடந்திருக்குன்னா இதே மாதிரி இந்த ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக பெண்கள் உண்ணாவிரதம் என்று மதுரையில் இருந்த ஒரு செய்தி, அம்பத்தூரில் இருந்து வரக்கூடிய தமிழேட்டுல மாணவர்கள், மாநில கல்லூரி மாணவர்கள் வெளியில வந்து போராட்டம்னு இன்னொரு பக்கம். நம்ம சென்னையில நொச்சிக்குப்பத்துல மீனவ மகளிர் அதிகப்படியா திரண்டு நேற்று ஒரு அருமையான உண்ணாவிரத போராட்டம். வெறும் உண்ணாவிரதமா இருந்தாவ காலையில இருந்து சாயந்தரம் வர 9 சாமியானாக்கு கீழே இருந்து போட்டு கடைசியில சுப்பிரமணிய சாமியினுடைய கொடும்பாவி எடுத்துட்டு போய் கடலுக்குள்ள கல்ல போட்டு இறக்கி விட்டுட்டார்கள் ஐயா என்று சொன்னா, பக்கத்துல இருக்காரு அவரு, என்ன பாக்கலாம் என்று சொன்னா, மாணவர்கள் போராட்டத்தின் போது நமக்கு நினைவுக்கு வந்து தொலைக்குது பாருங்க. அந்த கோயமுத்தூர் விவசாய கல்லூரியில, அதாவது இந்த அம்மா எல்லோருக்கும் எளிய மக்களுக்கெல்லாம் உணவு கொடுக்காங்களாம், குறைஞ்ச காசுக்கு அம்மா உணவுன்னு பேர் சொல்லுதாங்க. எல்லா ஊர்லயும் கொடுக்காக கோயம்புத்தூர் உட்பட. அதே கோயம்புத்தூர்ல அதே வட்டத்துக்கு உட்பட்ட விவசாய கல்லூரியில உள்ள மாணவ மாணவிகளுக்கு சாப்பாட்டை வாயில் வைக்க முடியா, அவ்வளவு மோசமா இருக்காங்க. இதை கவனிக்காம இல்லையா என்று நாம கவனிருக்கு என்றால், ஏடிஎம்கே டார்கெட் ஜட்ஜ் ஆஸ் அட்டாக்ஸ் ஷார்பன் என்று ஒரு ஆங்கில ஏடு போடும் பொழுது, நீதிபதியையும் நீதி தீர்ப்பையும் நீங்க எதுக்கலாமா? என்ன நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக போராட்டம் நடத்துவது சட்டவிரோதம். பாஜக தேசிய செயலர் எச் ராஜா பேட்டி. இந்த எச் ராஜா தான் ஏற்கனவே என்ன தங்கள் கட்சியை சேர்ந்த இந்த தேவகோட்டை பக்கத்தில் உள்ள கப்பலூரில் இருக்கக்கூடிய ஒருவர் இறந்ததற்கு போன ஆண்டுக்கு முந்தின ஆண்டே இறந்த பிப்ரவரி 14 இறந்ததுக்கு நீங்க எஃப்ஐஆர் மாற்றி போட்டிய, நான் கோர்ட்டுக்கு போவேன்னு சொல்லிவிட்டு அவங்க மிரட்டினாங்க. அதை மறந்துட்டாரு. அவர் இறந்து போனவர் பாஜக கொல்லப்பட்டவர் மறந்துட்டாரு. அப்படி ஆளு சரி. ஆனால் போலீசார் வேடிக்கை பார்த்து கொண்டு தமிழகத்துக்கு ஏற்பட்ட தலைக்குனிவுன்னு சொல்லி பொன் ராதாகிருஷ்ணன் நீங்க எப்படி தீர்ப்பை எதிர்ப்பியோ அப்படின்னு கேட்டுப்பட்டாரா.
ஐயா தீர்ப்பு பற்றி இவ்வளவு விவகாரம் வந்திருக்கு ஐயா, கீழ்கோர்ட்டில் இப்படித்தான் என் விவரம் இல்லாம கொடுத்துருதா என்று சாதாரணமா சொல்லுதாவ என்றால் அது கொடுக்கட்டும். ஆனால் ஜெயலலிதாவை தலைவராக ஏற்றவர்கள் ஆட்சி அமைக்க கூடாது என்று மனு தாக்கல் செய்தவருக்கு அபராதம் ஹைகோர்ட் உத்தரவு. விளம்பர நோக்கில் பொதுநல மனு டிராபிக் ராமசாமிக்கு ரூபாய் 25,000 அபராதம் வேறையாம். ஐயோ, இவரு தானே கோமாளித்தனமா இருக்க, அதாவது அங்கங்க போய் சோரட்டி கிழிப்பாரு. இப்படி ஏற்கனவே உண்மைகளை எல்லாம் சொன்னதுக்காகத்தான் இந்த இடத்துல இருந்துகிட்டு இருந்த பத்திரிகையாளர் ஜெயராஜா இருக்காரு. அவருக்கு கொடுத்த நிர்பந்தம் இருக்கே இவரு, அதெல்லாம் வேற வந்துட போகுது ஐயா. என்ன அவரு என்ன அந்த அளவுக்கு நிர்பந்தமும் மன அழுத்தம் எல்லாம் கொடுக்க கூடாது ஆளுகளுக்கு. இப்படி தன் கையிலே சட்ட ஒழுங்கை எடுத்துக் கொள்பவர்களை சரியாக கவனிக்கணும். அவங்களை சும்மனாச்சு தூக்கி பிடிக்க கூடாதுன்னு ஊடகங்களுக்கும் சொல்லணும். ஏன்னு கேட்டா நீங்க சொன்ன மாதிரி விளம்பரத்திற்காக செஞ்சாருன்னு சொல்லிட்டார் நீதியரசர் சொல்லும் போது. 2 நீதியரசரா சேர்ந்து சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லும் பொழுது எல்லாம் கவனிக்க வேண்டிய விஷயம் ஐயான்னு கேட்டா, கோர்ட் பேக்கட் வித் அட்வொகேட்ஸ் கிளைமிங் டு ரெப்ரசன்ட் ஜெயலலிதா என்று பெங்களூர்ல பயங்கரமா வழக்கறிஞர் எல்லாம் சேர்ந்து கூஞ்சிட்டாவலாம். இங்கிருந்து நிறைய போயிட்டாவல் இருக்கு, நாங்க எல்லாரும் ரெப்ரசன்ட் பண்ண போறோம் அந்த அளவுக்கு. என்றால் விலகல், தேஜா கூட்டணியில் இருந்து சிவசேனா, பிரதமர் நாடு திரும்பியது முடிவு என அறிவிப்பு. மத்திய அரசில் நீடிப்பது பற்றி பிரதமரிடம் பேசி முடிவு எடுப்போம். உத்தவ் பல்டியின் பின்னணியில் அண்ணா சாலை தமிழ் எடுப்படுதாக பல்டி அடிச்சுட்டாராம என்று சொன்னால் அவங்க அப்படி அடிக்கட்டும் பல்டி. ஆனாலும் கூட தாவூத் இப்ராஹிம் சோட்டா ஷையில் தேடப்படும் குற்றவாளிகள் சொல்லியிருக்காங்களே ஐபிஎல், அங்க அதுல என்ன வில்லங்கம்னா அவங்க 2 பேரும் இந்திய அரசுக்கு எதிராக இருக்காங்கன்னா அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய சோட்டா ராஜன் என்பவரை இவ இந்திய அரசினுடைய வெளிவிவகாரத்துறையினுடைய உளவுத்துறை தான் கையாளுன்னு சொல்றாங்க. நமக்கு புரியல என்று சொன்னால் ஹோம் மினிஸ்ட்ரி ஷோகாஸ் நோட்டீஸ் டு ஓவர் 10,000 NGOs. இது நல்ல விஷயம் தான். நோட்டீஸ் கொடுத்து வெளிநாட்டு பணம் வாங்குறீங்களா, தொண்டு நிறுவனங்கிற பேர்ல வில்லங்கம் பண்ணாதியோ. மக்கள் இயக்கத்தை உங்க பேர்ல பொய்யா எழுதி வெளிநாட்டில இருந்து பணம் வாங்காதியோ. அப்படின்னா கூடங்குளம் உதயகுமார் நீங்க போடுறாங்க இல்லையா? கூடங்குளம் போராட்ட கமிட்டின்னு ஒண்ணு இருக்கு, அணுகுல எதிர்ப்பு போராட்ட கமிட்டி 28 ஆண்டா போராடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்தில் எல்லா ஊரும் சேர்ந்துக்கிட்டு, தமிழ்நாடே சேர்ந்துக்கிட்டு, கேரளா புதுவை எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அவிய ஆண்டன் கும்ஸ் தலைமையில் அப்பல இருந்து கூட்டமைப்பு. இப்போ AS ரவி, அப்புறம் தேங்காய் கிடைச்ச கணேசன், இவங்க தலைமையில கூடங்குளம் போராட்ட கமிட்டின்னு ஒண்ணு இருக்கு. அவிய ஒன்ன ஏத்துக்கல உதயகுமார. இங்க கூடங்குளம் போராட்ட கமிட்டின்னு போடக்கூடாது, கூடங்குளம் உதயகுமார போடக்கூடாது, தப்பு. அவர் நாளை இருக்காரு. இப்படியாகலாம் வெளிநாட்டு பணம் வாங்குறவங்க இப்படி எல்லாரையும் நாட்டில் போய் இயக்கம் நடத்துற மக்கள் இயக்கங்களை அவங்க கிளைம் பண்ணக்கூடாது. அதனாலதான் நோட்டீஸ் கொடுக்காவோ என்று அவங்க நியாயம் சொல்லுவாங்கல்ல. ஏன்னா 3 ஆண்டு போராட்டம் நடத்தினுடைய நிறைவுன்னு சொல்லி போட்டு போய் கூட்டம் நடத்தினாராம். இருந்தார்ல இல்லங்க என்னன்னா 28 ஆண்டு போராட்டத்தை 3 ஆண்டு சொல்லி கோபதாவா. மக்கள் இயக்கம் கட்சி சார்பற்ற இயக்கமாக தொடர்ந்து அணுகலுக்கு எதிராக அங்கு போராடி கொண்டிருக்கிறது என்பதை உணர வேண்டும் என்று சொன்னால், இதை உணர்றது மாதிரியே தான் இன்னொன்றையும் உணரணும். 76 தமிழக மீனவர்களை விடுவிச்சுட்டாராம ராஜபக்சே. இலங்கை சிறையில் இருந்து தமிழக மீனவர்கள் 76 பேர் விடுதலை. இது ஒரு நல்லதுதானே செஞ்சிருக்காரு ராஜபக்சே. இது ஒரு பக்கம் இருக்க, தமிழக மீனவர்கள் 16 பேர் சிறைபிடிப்பு. இந்த பக்கம் கோட்டப்பட்டிருக்காரங்களே அடப்பாவிகளா. ஒரு பக்கம் அவற்றை ஒத்துக்கிட்டேன்னு சொல்லி போட்டு ஐநாவில் பார்த்த இடத்துல மோடிட்ட அங்கிருந்து தொலைபேசி சொல்லி விடுதலை பண்ண சொல்றது. இன்னொரு பக்கத்துல அவிய ஆட்களை கோத்தபாயை விட்டு அவர் தம்பிக்காரரு விட்டு புடிச்சுட்டு வாங்க சொல்றது. அதே மாதிரி இலங்கையில் இருந்து நம்ம ஊருக்கு வந்தவங்களை ஒரு 12 பேரை பிடிச்சு வச்சிருக்காங்கல்ல. அதனால 2 மீனவர்களும் மாறி மாறி வருவாங்க, பிடிப்பாங்க ஐயா. ஏற்கனவே இந்த அண்ணா சாலை ஆங்கிலேய ஏடு, அதனுடைய தமிழ ஏடு எல்லாத்திலையும் எடுத்து போடும்போது ராஜபக்சே சொன்னார்ல ஐயா, மீனவனுக்கு எல்லை கிடையாது, கடலுக்குள்ள எல்லை கிடையாது, மீன் போற இடத்துல தான் வலை போகும், வலை போற இடத்துல மீனவன் போவான் சொன்னார்ல ஐயா. விளங்கிச்சு இல்லையா? பிறகு ஏன் பிடிக்கியோ என்ற கேள்வியை சனங்க கேட்பாங்க. என்றால் பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு என்று பெட்ரோல் விலை லிட்டருக்கு 65 காசுகள் குறைந்தது. 5 ஆண்டுகளுக்கு பின்னர் டீசல் விலையும் லிட்டருக்கு ₹1 குறைகிறது. இதுல டீசல் விலையும் இனிமேல் தனியார் நிறுவனங்கள் கையில் பொறுப்பை கொடுத்து விட்டோம். நீங்க காங்கிரஸ்காரங்களே உங்க ஆட்சியில கோடு போட்டியோ, தனியாருக்கு தாரை வார்க்க, தனியார் தான் விலை நிர்ணயம் செய்யணும், இந்திய மக்களுடைய தலை விதியை தீர்மானிக்கிறத என்று சொன்னியோ. நீங்க கோடு போட்ட இடத்துல நாங்க ரோடு போட்டுட்டோம்ட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி வருதா ஐயா என்ன பாஜக தலைமையில கேட்டு போறாங்க என்பதனால நாளை மெய்ப்பொருள் காண்பதை சந்திப்போம்.